கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கரிப்பு மணிகள் என்ற நாவலை காண உள்ளோம். ஒரு நாவலுக்கான பொருளை முன்னரே திட்டமிட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரயாணம் செய்து மக்களின் வாழ்வை கண்டறிய அங்கேயே தங்கி அதை பற்றி நன்கு அறிந்த பின்னரே நாவலை எழுதுவார். இதுவே அவரின் தனிப்பட்ட சிறப்பாகும். இந்நாவலில் பெரும்பாலும் இவர் வட்டார மொழியையே பயன்படுத்தியுள்ளார். தூத்துக்குடியை சார்ந்த உப்பள பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளே இந்நாவல் புரட்டாசி மாதங்களிலே உப்பளத்தில் பொசுக்கும் வெம்மையில், எரிக்கும் கதிரவனின் வெம்மையில், காலையிலிருந்து மாலை வரை கந்தலும் கண்பிள்ளையுமாக உப்பு பெட்டி சுமந்து அம்பாரம் குவிக்கும் சிறுவர் சிறுமியர், ஆண்கள் பெண்கள் பற்றிய கதையொட்டியே இந்நாவல் செல்கிறது. 1980 இலக்கிய சிந்தனையின் பரிசை இந்நாவல் பெற்றுள்ளது. இந்நாவலில் பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பேச்சு வழக்கையே இதில் கையாளப்பட்டுள்ளது. அதை பேசுவது சற்று கடினமாக இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்துள்ளேன். நல்ல சிறந்த நாவல்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்னும் ஒரு சிறு ஆர்வம்தான். தட்டுவண்டியில் தகரப்பெட்டி, கரியேறிய சருவம், சொலகு, நார்பெட்டி, சில பழுப்புத்தாள் புத்தகங்கள், தட்டுமுட்டு சாமான்கள், பாய், சாக்கு, ஒரு பணநார்கட்டில், எல்லா சாமான்களுடன் ராமசாமியின் தாய் பாக்கியத்தாச்சி அமர்ந்திருக்கிறாள். ராமசாமியே வண்டியை ஓட்டி கொண்டு வருகிறான். வண்டி 3ஆம் தெருவினூடே செல்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். சிறுமியர் தலையில் எண்ணெய் வழிய மண்ணில் குந்தி புளிய விதை ஆடுகின்றனர். கிழவிகள் நீர்வடியும் கண்களை சரித்து கொண்டு ஆங்காங்கே புகையிலையின் சுகத்தில் ஆழ்ந்தவராக குந்தி கிடக்கின்றனர். பூவரச மரம் ஒன்று நிழல் தரும் கிளைகளால் அவர்களுக்கு ஆதரவு காட்டுகிறது. அதனடியில் இளம் தாயார் சிலர் மடியில் குழந்தைகளுடன் சாவகாசமாக வம்பளந்து கொண்டிருக்கின்றனர். வீட்டில் ஒருத்தி குழந்தை குளிப்பாட்டுகிறாள். புருஷன் நீரூற்றுகிறான். இன்னொரு வீட்டில் அவள் அம்மியில் அரைக்க அவன் கூரிச்சப்பம் செய்கிறான். இன்னொரு வேப்பமரம், அதன் அடிமுண்டு அமர்ந்து சில ஆண்கள் ஏதோ பேசுகின்றனர். ஒரு பெண் பண ஓலை சீவிக்கொண்டு யாரையோ திட்டிக் கொண்டிருக்கிறாள். பனஞ்சோலை ஆழத்துல மாச சம்பளம் பார்த்த பைய போன்னிட்டால ஆத்தாலும் அவளோ இங்க வாரா. முன்ன சங்கக்காசு பிரிச்சுட்டு போக வருவானே, நோட்டீஸு கொண்டு கொடுக்கல, தொழிலாளி எல்லாம் ஒன்று சேரணும்னு சேப்பு நோட்டீஸு கொடுத்தான். அளத்தில் சீட்டை கிழிச்சிட்டாவ. பனஞ்சோலை அளத்தில் அதெல்லாம் பேசப்படாது. ஊரே கடந்து வேலைக்கு போவாமன்னா கூட பனஞ்சோலை அளத்தில் மூச்சு பறியக்கூடாது. அங்கே தான் போனஸு, கண்ணாடி, செருப்பு எல்லாம் கொடுக்குறாவளே. மானவம் பொண்ணா பிள்ளைகளுக்கு 10 ரூபா காசு கொடுப்பா. நாளை இந்த பெண்கள் இவ்வாறு பேசுவது அவன் செவிகளில் விழுகிறது. வண்டியிலிருந்து கீழே குதித்து நடந்து வருகிறான். மரத்தடியில் குந்தி இருந்தவர்களில் இருந்து ஒருவன் எழுந்து அந்த பெண்களிடம் சென்று ராமசாமியின் காது கேட்க பேசுகிறான். ஏ பொண்டுவளா, இளவட்டம் வாரான்னு பல்ல இழிச்சிட்டு போய் நிற்காதிய. அவன் நோட்டீஸு கொடுத்தாலும் வாங்காதிய. பனஞ்சோல ஆழத்தில் சின்ன முதலாளி எடுத்து பேசி மூக்கு ஓடப்பட்டு இங்கே வந்திருக்கா. உங்க சோழியுண்டு நீங்க உண்டுன்னுரும், பிறகு நாம குடிக்கிற கஞ்சில மண்ணூளும் என்று எச்சரிக்கிறான். ராமசாமிக்கு இது புதிய அனுபவம் அல்ல. இருட்டுக்குள் இருப்பவன் இருட்டே பாதுகாப்பு என்று வெளிச்சத்துக்கு அஞ்சுகிறான். உப்பின் வெண்மையை பார்த்து பூசி வெளிச்சமே இல்லாத உலகுக்குள் அழிந்து விட்டார்கள். வித்து மூட்டை கங்காணி ஆறுமுகத்துக்கு சொந்தமான வீடு அது. மண் பறிந்து கூரை பந்தலாக நிற்கும் அந்த வீட்டுக்கு அவன் 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறான். தனது சைக்கிளை அழகாக வைத்துவிட்டு அவன் இந்த சரிவை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. ஆறுமுகத்தின் கூலியாட்களில் ஒருவனாகவே அவனும் வேலைக்கு சேர்ந்து இருக்கிறான். உப்பளத்தில் லாரி வந்து நிற்கும்போது பெண்கள் சாக்கை விரித்து உப்பை நிரப்ப இவர்கள் மூட்டைகளை தைத்து லாரியில் அடுக்க வேண்டும். வீட்டின் முன் சாமான்களை இறக்கிவிட்டு மாட்டை அவிழ்த்து கட்டுகிறான். வண்டி சொந்தக்காரன் வந்ததும் அவனுக்கு 10 ரூபாய் கொடுக்க வேண்டும். 25 ஆண்டுகளாக ஒரு பக்கம் இருந்த வீட்டை துறந்து அவனுடைய தாய் இங்கே புதிய இடத்துக்கு வந்திருக்கிறாள். அன்னக்கிளி, அழகம்மை, பேரியாச்சி என்ற தொடர்புகளை எல்லாம் விட்டுவிட்டு வேறு புதிய பழக்கங்களை காண இந்த குடியிருப்புக்கு நகர்ப்புறத்துக்கு வந்திருக்கின்றனர் அவர்கள். தாய் கையில் தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு தட்டி பெருக்குகையில் அவன் கயிற்றையும் வாளியையும் எடுத்துக்கொண்டு தெருக்கோடியில் இருக்கும் உரை கிணற்றுக்கு வருகிறான். கிணற்றில் வனப்பும் வாளிப்புமாக ஒருத்தி நீர் இறைத்து கொண்டிருக்கிறாள். சற்று தள்ளி ஒரு ஆண் குளித்து கொண்டிருக்கிறான். தண்ணி நல்லா இருக்குமா என்று ராமசாமி கேட்கிறான். அவள் ஒரு மயக்க சிரிப்பை நெளிய விடுகிறாள். வாரம் மாப்பிள்ள புதுசா வந்திருக்கீங்களா? தண்ணி 2 டிகிரித, சருவத்தை இப்படி வெய்யும் என்று இழுத்து நீரை ஊற்றுகிறாள். ராமசாமி வாயில் விட்டு பார்த்து கரிப்பை உடனே துப்புகிறான்.
எப்படி இருக்கு என்று சிரிக்கிறாள். அண்ணாச்சி இதில் குளிக்கிறாரேன்னு பார்த்த. பின்னென்ன செய்ய? வண்டி தண்ணி அடிப்பா 50 குடம் இருக்கும். இந்த தாவலை 80 ஊடு இருக்கு. அடிபடின்னு மோதிக்குவ. அதுவும் இப்போ சுத்தமாக 10 நாளாச்சு. முனிசிபாலிட்டிக்காரனையே காணோம் என்று குடித்து கொண்டிருப்பவன் தெரிவிக்கிறான். ஆமாம், அந்த ஆம்பளை யாரு? போய் பார்க்கா கேட்கா? பொம்பளைகளுக்கு என்ன தெரியுது? குடிக்க நீர் இதோ போவாங்க இன்னைக்கு. மேக்க போனால் கோயிலுக்கேணி தண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கும். 4 கையில் போனால் வண்ணாந்துறை இருக்குது. துணி தப்பி அலசிட்டு வரலாம். ஓட்டு வாங்கிட்டு போவா எல்லாம் வருவா. போறவு ஒருத்தரும் கண்டுக்கிறது இல்லை. தலைவர் ஊடு கட்டுறாருன்னு கட்சிக்காரங்க கிட்ட ஆளுக்கு ₹1 பிரிச்சானுவ என்று அந்த பெண் வயிற்றெரிச்சலை எடுத்துரைக்கிறாள். நீ சும்மாருல. இப்போ இவ வந்திருக்கா. நம்ம போய் தண்ணி வேணும்னு அந்த ஆள் கேரா செய்வோம் என்று அவன் உடலை துடைத்து கொண்டு கூறுகிறான். கிழிச்சிய நீர், அந்த தண்ணியை போட்டுட்டு ஆடுவிய என்று கூறிவிட்டு அவள் ஆத்திரமாக செல்கிறாள். இந்த கூட்டு வீட்டை விட்டு இங்கே விடுதலை பெற்று வந்தார் போல ராமசாமி உணர்கிறான். பொன்னாச்சி விரைவில் மணந்து கொண்டு இங்கே கூட்டி வந்து விட வேண்டும் என்று நினைக்கையில் ஆனந்தமாக இருக்கிறது. தாய் புதிய வீட்டில் கல்லை கூட்டி சோறு பொங்குகிறாள். மாலையில் அவன் சீவி சிங்காரித்து கொண்டு சண்முக கங்காணியை பார்க்க கிளம்புகிறான். தொழிலாளர் குடியிருப்புகளை தாண்டி தேரியில் நடக்கிறான். ஞாயிறன்றும் வேலைக்கு சென்ற சில தொழிலாளர்கள் திரும்பி வருகின்றனர். பல பல உப்பளங்களில் வேலை செய்யும் தொழிலாளர் அனைவரும் சாலையில் இருந்த மணலில் கால் புதை அந்த காட்டில் திரும்பித்தான் நடந்து செல்ல வேண்டும். பொன்னாச்சியும் இப்படித்தான் வர வேண்டும். ஆனால் முன்போல குறித்த நேரத்தில் வேலைக்கு சென்று வந்து குறித்த இடத்தில் அவனால் அவளை சந்திக்க முடியாது. எப்போது வேண்டுமானாலும் அவனுக்கு வேலைக்கு போக வேண்டியிருக்கும். லாரி எப்போது வரும் என்பதை சொல்ல முடியாது. 75 கிலோ மூட்டைகளை சுமந்து லாரியில் அடுக்க வேண்டும். மாசம் ₹200 தருவதாக அவர்கள் அவனை வளைக்க பார்த்தார்கள். அவனுடைய எதிர்பார்த்தலில் அவர்களுக்கு அச்சம் தோன்றியிருக்கிறது. அதுவே அவனுக்கு வெற்றி. பனஞ்சோலையாளத்தில் இருந்து அவனுக்கு தெரிந்த முகங்கள் வருவதை பார்க்கிறான். கைக்குழந்தையுடன் நஞ்சாயி பண்டாரம் பிள்ளை. என்ன அண்ணாச்சி இங்கே நிற்கிறிய என்று அவள் விசாரிக்கிறாள். ஆமாம், இந்த வளவுக்கு வந்துட்ட. ஞாயிற்றுக்கிழமை வேலையா? ஆமாம், கொடையின்னு 6 நாள் நின்றுட்டோம். இப்போ சோழி இருக்குன்னா கங்காணி போகிறவ என்னவோ கேள்விப்பட்டோம். நெசமாக ஆழத்தில் இப்போ சோழி எடுக்கல? இல்லை அண்ணாச்சி, மீனுக்கு இற வைக்கிறாப்புல கூட்டு ₹200 சம்பளம்னா எனக்கு சம்சயம் தட்டுச்சு. என்னைய விலைக்கு வாங்க முடியாதுல்ல என்று ராமசாமி சிரிக்கிறான். அவர்கள் பிரமித்து போய் நிற்கின்றனர். பொன்னாச்சி சோழிக்கு வருதா என்று கேட்டு அவர்களை சுய உணர்வுக்கு கொண்டு வருகிறான். வருது. அது தங்கச்சியும் கூட அரவ மில்லுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. பாவம், அந்த பயலை போலீஸ் வளைச்சிட்டாப்புல. ₹200 அபராதம் கட்டி தலைவர் தான் மூட்டுக்கொண்டார ஒத்தாசை பண்ணினாராம். வட்டி கடன் வாங்கி கொடுத்துட்டு இப்போ அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு வந்துட்டு போறா. அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பொன்னாச்சி வேலை முடிந்து போய்விட்டாளா? அவனுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. அவளை அந்த வழியில் செல்லும்போது மறுநாள் அவனால் காண முடியுமோ என்னவோ. அவளுக்காக அவன் தன் வேலை வீடு போன்ற வசதிகளை துறக்கவில்லை என்று கொண்டாலும் அவளுக்காக அவளை முன்னிட்டுத்தான் மொத்த பேருடைய துன்பங்களையும் பகிர்ந்து கொள்வதாக நினைத்து மகிழ்ச்சி கொள்கிறான். அந்த மகிழ்ச்சியில் அப்போதே மணமேடை கூட்டியாகிவிட்டார் போல் இருக்கிறது. சண்முக கங்காணியிடம் கூறி தூதி போக சொல்லலாம். ஆனால் அவனுடைய ஆத்தா ஆழத்தில் சோழிக்கு போகும் பெண் என்றால் நிச்சயமாக ஒப்பமாட்டாள். வட்டுக்கடன்களை தீர்க்க பொன்னாச்சி சோழிக்கு போகிறாள். மேலும் அந்த பெண் பிள்ளை அவளை பற்றி ஆத்தா அறிந்தால்? அவளுடைய நேயமும் அன்புமான அந்த உரையாடல் அவனுக்கு எப்போது நினைத்தாலும் உள்ளத்தை பரவசமாக்குகிறது. அவனுடைய ஏதேதோ லட்சியங்களுக்கெல்லாம் அவள் உருக்கொடுக்க வந்து வாழ்வில் குறுக்கிட்டதாக நினைக்கிறான். அதற்காக ஆத்தாவை விரோதித்து கொள்ளலாம் என்றும் கூட தோன்றுகிறது. மணலில் கால்கள் புதைய அவன் சாலையை நோக்கி நடக்கிறான். தொலைவில் பொட்டிலில் அழகிய சில வீடுகள் எழும்பி இருக்கின்றன. தூத்துக்குடி நகரிய எல்லைகள் அகன்று அகன்று போகின்றன. மாலை குறுகி மஞ்சள் இல்லாமலே கருமை அவசரமாக வருகிறது. அவன் உள்ளம் துடிக்க மறந்து போகிறது. அங்கே வருபவர்கள் பொன்னாச்சி, இன்னும் சில சிறு பெண்கள். பையன் பச்சை, ஒரு கிழவி. பொன்னாச்சி அவள்தான். அதே நடை. அவன் வழிமறிக்க சித்தமாகிறான். முகம் புரியாமல் படரும் இருள் திரையில் அவன் அவர்களை முன்னே செல்லவிட்டு பின்னே சேர்ந்து கொள்கிறான். தம்பி, தங்கச்சிகள், கிழவி. சரிதான், ஒரு கற்கோட்டையரன் எழுப்பியிருக்கிறாள். அவன் உள்ளூர சிரித்து கொள்கிறான். உல்லாசமாக ஒரு பாட்டை எடுத்து விடுகிறான். வேலை செய்யும் பாத்திக்காடு, விளையாடும் தட்டுமேடு, கூலி வாங்கும் கிட்டங்கி, கூட்டம் போடும் சாயாக்கடை கூட்டம், போடும் சாயாக்கடை. பச்சை பயல் குபீரென்று சிரிக்கிறான்.
எலே, என்ன சிரிப்பு என்று பொன்னாச்சி அதட்டுகிறாள். அவள் முகம் தெரியாது போனால் என்ன? அந்த குரலில் அமுதமல்லவா பொங்குகிறது. மீண்டும் பாட்டு தொடர்கிறது. போன நல்ல வருஷத்துல ஏக்கம் பிடிச்சி போனான்டி. சீச்சி, இருந்தாலும் ரொம்ப மோசம் என்று பொன்னாச்சி மனசிற்குள் சொற்களை கோத்து விசிறிக்கொண்டு நடையில் வேகம் கூட்டுவது போல பாசாங்க செய்கிறாள். அதற்குள் பச்சை அவனை யார் என்று கண்டுகொண்டு விட்டான். அக்கா, ராமசாமி என்ன துணைக்கு வாரியாளா என்று பொன்னாச்சி கேட்கையில் உல்லாசம் களிநடம் புரிகிறது. இதெல்லாம் ஆறு. இது என் தங்கச்சி பாஞ்சாலி. இவ தங்கம், அவ டெய்ஸி. எல்லாம் நாச்சப்பா வகையா? இன்னைக்கெல்லாம் அரவ மில்லுலதா சவாசு. ஓராளை எடுத்துட்டு 2 ஆளுக்கு வேலை கொடுக்கா. வட்டி கடன் எந்த பக்கம் வாங்கினிய? 6 வாங்குறோம். தலைவர் வாங்கிட்டாரு. போலீஸுக்கு பாதி, அவியலுக்கு பாதின்னு செவந்தனி மாமா சொல்லுறா. மன்னாப்பு, அவிய தலைவர் இல்லை, பின்ன ஆறு தலைவர்? தலையா எல்லாம் இருந்தாலும் புண்ணியம் இல்லை, வெறும் கையுமா இருந்தாலும் புண்ணியம் இல்லை. வட்டுக்கடன் செவத்தாச்சி கொடுத்துச்சாக்கும். செவத்தாச்சி கிட்டவும் அம்பட்டுக்கு பணம் இல்லை. அடவுல கிடந்த சோடு தவளையை கடையில் போட்டு புரட்டி கொடுத்துச்சு. பாஞ்சாலிக்கு அட்வான்ஸ் கொடுத்தா. எல்லாம் தான். அப்பச்சி என்ன பண்ணுறா? அவியலும் பொட்டி சுமக்க போறா. கங்காணி 100 பொட்டி சுமந்தா 4 ரூபா தருவா. பொருளாதார நிலைமை இவ்வாறு கண்டறிந்த பின் அவன் மனம் சீலை, தாலி 2 எண்ணம் வாங்கி கல்யாணம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து பார்க்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே வாரேன். உங்கள் மாமா வந்திருந்தாரா? பொன்னாச்சி புரிந்து கொண்டு மறுமொழி கூறுகிறாள். மாமா வந்து செவத்தாச்சியை பார்த்தாராம். நாங்கள் ஆறும் அவைய வந்தப்போ வீட்டில் இல்லை. ஆச்சியே எல்லாம் சொல்லிட்டாவலாம். ஆஹா என்ற ஒளி அவனையும் அறியாமல் அவன் கண்டத்திலிருந்தும் பிரிகிறது. பிறகு பேச்சு தொடரவில்லை. அவன் அவர்கள் பின்னே கந்தசாமியின் சாராயக்கடை வரையிலும் செல்கிறான். பிறகு அவர்கள் திரும்பி நெடுந்தொலை சென்று மறைமுறையிலும் அங்கேயே நிற்கிறான். ஒரு சாயா கேட்டுக்கொண்டு பெஞ்சில் அமர்கிறான். அப்போது ஆறுமுகம் அங்கு வந்து சேருகிறான். நீ இங்கத்தான் இருக்கியா? லாரி 7:30 வரும். நீ பாலத்தடியில் வந்துரு என்று கூறிவிட்டு போகிறான். அன்று முதலாக ஆறுமுக கங்காணியுடன் மூட்டை தொழில் செய்ய வந்து நிற்கிறான் ராமசாமி. பாலத்தின் பக்கம் செந்தில் ஆண்டவன் என்ற பெயரை காட்டிக்கொண்டு லாரி உரிமை கொண்டு வந்து நிற்கிறது. ஆண்களும் பெண்களும் அந்த தொட்டியில் ஏறிக்கொள்கின்றனர். மண்வெட்டி, கூடை, சாக்கு, கோணித்தைக்கு மூசிகள், சணல் கண்டு எல்லாம் இடம்பெறுகின்றன. நிலவு மூலியாக கிழக்கே உதித்து ஏறுகிறது. ஓட்டுபவனுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் தரகனார் கையை காட்ட அளத்துக்குள் வண்டி செல்கிறது. சுனாமான அளம் என்று யாரோ செய்தி அறிவிக்கின்றனர். அளத்துக்குள் நல்ல பாதை இல்லை. பள்ளத்திலும் மேட்டிலும் சக்கரங்கள் மாறி உருளுகையில் குடல் வாய்க்கு வந்து பாதாளத்தில் குதிப்பது போல் இருக்கிறது. ராமசாமி இத்தகைய லாரி சவாரிக்கு பழக்கப்பட்டவன் அல்ல. அவன் அருகில் ஒரு பெண் பிள்ளை அவன் மீது வேண்டுமென்று விழுவது போல தோன்றுகிறது. விலகி போகிறான். அம்பாரம் 10 இருக்கிறது. நிலவு ஏறி இருப்பதால் வெளிச்சத்துக்கு விளக்கொன்றும் தேவையாக இல்லை. தொலைவில் அரவி கொட்டடையில் விளக்கொளி தெரிகிறது. கங்காணி நிறுவை கொக்கியை தொங்க விடுகிறான். திமு திமு என்ற ஆண்களும் பெண்களுமாக மலையை புண்ணி எடுத்து வாய்ப்பிளக்கும் சாக்குகளில் கொட்டுகின்றனர். தரகனும் அளத்து கணக்கு பிள்ளையும் பேசிக்கொண்டு நிற்கின்றனர். சரையல் என்று கங்காணியிடம் வந்து மூட்டைகளை முக்காலாக்கி மடித்து தூக்கிச் செல்கிறான் தரகன். நெருப்பு பூச்சியை கிழித்து ஆறுமுகம் பார்க்கிறான். 50 கிலோ. சின்னமுத்து இன்னும் ஒரு பெட்டி உப்பு மூட்டையை விரித்து கொட்டுகிறான். சரசரவென்று கைகளை குத்தும் பருமணிகள். வானா, கொட்டாதியே என்று தரகன் குரல் கொடுக்கிறான். ஏன்? எல்லோருடைய குரலும் ஒன்றாக உயர்கிறது. 50 கிலோ மூடதா? அப்ப கூலி அததானா? அதெப்படி 50ம் 75ம் ஒன்னாவுமா? 50னா தூக்கி போடுறதுக்கு அடிக்கிறதுக்கு சல்லீசாவும் விரிசா வேலை முடியும் என்று வித்தாரம் பேசுகிறான் தரகன். மூடையெல்லாம் ஒண்ணுதான், கூலி அதே 19 பைசா தானே என்று சின்னமுத்து கேட்கிறான். அதெப்படியாவும்? 50 கிலோ மூடைக்கு 9 பைசா கூலி. மூடை நிறைய காணுமில்ல. இரவின் அமையில் கடல் நீரில் தோய்ந்து வரும் குளிர்காற்று உடலுக்கு சுகமாக இல்லை. அது குளிர்திரியாக பாய்ந்து உடலை குலுக்கிக் கொள்ள செய்கிறது. ராமசாமி குரல் எழுப்புகிறான். ஏவே, பச்சை புள்ளைகளா நாங்கள் விளையாடுறோம். 150 கிலோ 2 மூடை 38 பைசா. 50 கிலோ மூடை 3க்கு 27 பைசா. உங்கள் திரியாவாரமெல்லாம் இங்கே செல்லாது. குறைச்ச துட்டுக்கு அதிக மூடை. இந்தாங்க 6 உப்பை தொடாதைய. போட்டால் இத்தனை நாளும் வழக்கத்தில் இருக்கிறாப்புல 75 கிலோ 19 பைசா. இல்லைன்னா தொடாதைய போங்க. இப்போ நேற்று முந்தானா இதோ 50 கிலோ மூடை 10 லாரி அடித்த ஆளா இல்லை என்று தரகன் வீராப்பு பேசுகிறான். ஆறுமுகமோ சங்கடத்துடன், ராமசாமி, தவறாறு பண்ணாதப்பா. இப்போ இப்படித்தான் 50 கிலோன்னு மூடை போடுறா.
இதான் வழக்கமாக போச்சு என்று அவனை சமாதானம் செய்கிறான். கங்காணிக்கும் கூலி குறையுமே. அண்ணாச்சி, வந்தது வரட்டும், இன்னைக்கு போராட்டம் தான் போகிறோம். இது ரொம்ப ஏமாத்து. அப்போ மூடைக்கு 13 காசு கொடுக்கட்டும். அட்வான்ஸ் வாங்கிட்டு உப்பு தொட மாட்டோமுன்னா உள்ளியலாம் சாக்கு பிடிச்சி உப்பை கொட்டுங்க. நேற்று முந்தானா 50க்கு நீங்கள் துட்டு வாங்கல. இந்த பைய பனஞ்சோளத்தில் தவறாறு பண்ணிட்டு இங்கே வந்திருக்கா. இவனை சேர்த்ததே தப்பு. ஆகட்டும். தரகன் குரல் ஓங்குகிறது. கங்காணியும் சேர்ந்து கொள்கிறான். அளத்தில் லாரி வந்து நிற்கிது. இப்போ என்ன தவறாரு? 50னா 50 தான். இது அநியாயம், ஏமாத்தல். ராமசாமி, நாளே நீ முறைச்சா போச்சு. உனக்கு தான் நட்டம். அண்ணாச்சி, உங்களுக்கு இது நியாயமாக தோணுதா? நாம் ஒத்துமையாக இருந்துதா இவனு அக்கிரமத்தை முறிக்கணும். 75 கிலோ மூடை தானே வழக்க முறையே. இது அநியாய கூலி குறைப்பு இல்லையா என்று ராமசாமி பொங்குகிறான். இப்போ இதுதான் நடைமுறை. இப்போ வேலை தொடங்கல, நான் வேற நடவடிக்கை எடுப்பேன். கணக்கு பிள்ளையின் காதை கடிக்கிறான் தரகன். கங்காணி ராமசாமியிடம் வந்து சங்கடத்தை எடுத்துரைக்கிறான். வளைஞ்சுதான் கொடுக்கணும். என்ன பின்ன, வீணா தவறாறு பண்ணுறது தான் மிஞ்சும். அவன் இப்போ ஃபோன் பேசுவா, போலீஸை கூப்பிடுவா. தரகன் கணக்கப்பிள்ளை எல்லாம் பெரியவிய பக்கம் முதலாளியை கூட்டாயிடுவா. நமக்கு தான் கஷ்டம். உன்னை கெஞ்சுதேன், வேறு வழி இல்லை. 75 கிலோ மூட்டையை தைக்க இடுப்புடியாது. 50 கிலோ மூட்டை தைக்க இடுப்புடுகிறது. உலக தொழிலாளரை ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள். அது நடக்குமோ? ராமசாமி குத்துப்பட்ட மென்மையான உணர்வுகளை கடித்து குதறி தொண்டை குழிக்கு கீழ் தள்ளுவது போல விழுங்கிக் கொள்கிறான். மேலே வெண்துகில் வீசி மூலிச்சந்திரிகையை மறைக்கிறது வானம். வெண்மை குவில்களை மனித கூறுகள் தமது மூச்சு காற்றை பிழிந்து சாக்கு பைகளில் நிரப்பி வண்டியில் ஏற்றுகின்றனர். நீர்க்கரையில் காணும் தாவரங்களில் எல்லாம் புதிய துளிர்கள் அரும்பி இருக்கின்றன. தாழைப்புதரில் செம்பட்டு கூற்றாக குலைகள் மனதை காற்றோடு கலக்கின்றன. காலை பொழுதுக்கே உரித்தான இன்ப ஒளிகள் செவிகளில் விழுகின்றன. ஏதேதோ பெயர் தெரியாத பறவை இனங்கள், ஜீவராசிகள் ஓடைக்கரை பசுமையில் கீதமிசைக்கின்றன. அவற்றுக்கு சோற்றுக்கவலை, தொழிற்கவலை, கல்யாணக் கவலை, பிள்ளைக்குட்டி கவலை எதுவுமே இல்லை. அந்தந்த நேரத்து இயற்கை உந்துதலுக்கு ஏற்ப வாழ்கின்றன. ஒரு பறவை பட்டினி கிடந்து செத்ததாக தெரியவில்லை. மனிதன் அறிவு பெற்றிருக்கிறான். ஒருவன் மற்றவனை அமுக்கி வாழ்வதே அறிவு பெற்றதன் பயனாக இருக்கிறது. இந்த இடைவிடாத போராட்டம்தான் எல்லா நிலைகளிலும் என்று நினைத்து கொண்டு அருணாச்சலம் நடக்கிறார். அவர் சற்று முன்தான் தூத்துக்குடியிலிருந்து வரும் முதல் காலை பஸ்ஸில் வந்து இறங்கினார். நேராக வீட்டுக்குள் செல்லாமல் ஆழத்துக்கு நடக்கிறார். முதல் நாள் மாலையில் சென்றிருந்தவர் இரவே திரும்பியிருக்கலாம். ஆனால் கூட்டத்தில் உட்கார்ந்து விட்டார். பொழுது சென்றது தெரியவில்லை. பொன்னாச்சிக்காக அந்த பையனை கண்டு வரத்தான் அவர் சென்றிருந்தார். அவன் வீட்டு பக்கமே மண்திடலில் எல்லோரும் கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். கங்காணிமார், பெண்கள், கூலிக்காரர்கள் எல்லோருமே இருந்தார்கள். தொழிற்சங்க தனபாண்டியனும் இருந்தான். தொழிலாளிகளை ஒன்று சேர்க்கறதுனா மம்முட்டி, கடப்பாரை, தடி இதுங்களை வச்சுட்டு வேலைக்கு போனால் கைவேறு கால் வேறாகிடுவோம்னு பயமுறுத்தித்தான் ஆகணும்னா அந்த அடிப்படையே சரியில்லை என்று பேசிக்கொண்டிருந்த இளைஞன் தான் ராமசாமி என்று தெரிந்து கொண்ட போது மனதுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அங்கேயே உட்கார்ந்து விட்டார். தொழிலாளிகள் தங்கள் நிலைமைகளை உணர்ந்து ஒன்று சேரணும் என்று அவன் கூறிய போது ஒருவன் நையாண்டி செய்தான். கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு பிடிக்கிற கதைக்கா அது? இப்போ தொழிலாளியெல்லாம் உணராமையா இருக்காவ? உணர்ந்து தான் அணு அணுவா செத்துட்ருக்கோம். அது சரி, இங்கே ஒரு பேச்சுக்கு சொல்லுற குடி தண்ணி இங்கே இல்லை. எத்தனை காலமாவோ எல்லா பெண்டுகளும் பாத்திக்காட்டில் ஒழிச்சிட்டு வந்து மயில் கணக்கா தவ தண்ணிக்கும் நடக்கா. இது ஒரு மனு எழுதி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கொடுக்கணுமுன்னா எல்லாரும் சேர்ந்து கூச்சல் போட்டு கேட்கணுமுன்னா 6 வழி செஞ்சிருக்கா. நமக்கு பிரச்சனை 1ஆ 2ஆ? வெளி உலகமெல்லாம் திட்டம் அது இதுன்னு எத்தனையோ வருது. எது வந்தாலும் நம்ம வாய்க்கும் எட்டுறதில்ல. இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கணுமுன்னாலும் வசதி இல்லை. நானும் 1.25 ரூபா கூலிக்கு உப்பு கொட்டடிக்கு தான் போனேன். அதே படிக்க வசதி இருந்தால் வேறு விதமாக முன்னுக்கு வந்திருக்கலாம். நம் உலகம் உப்புன்னு முடிஞ்சு போவு. கரிப்பிலேயே இந்த தொழிலாளி அழிந்து போகிறா. இதுக்கு ஒரு நல்ல காலம் வரணும்னா நாம் முன்னேறணும்னு நினச்சி ஒன்று சேர்ந்தா ஆகணும். அந்த சொற்கள் அவரது உள்ளத்தில் இன்னமும் எதிரொலிக்கின்றன. பொன்னாச்சியை அவனுக்குத்தான் கட்ட வேண்டும் என்று அவர் முடிவு செய்துவிட்டார். ஆனால் அந்த தாயை அவரால் முதல் நாள் பார்த்து பேச முடியவில்லை. பையனை அறிமுகம் செய்து கொண்டு சிறிது நேரம் பேசினார். தங்கப்பாண்டி ஓடை கடந்து வண்டி ஓட்டி கொண்டு வருகிறான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு அவர் நிற்கிறார். நேற்று நீர் எங்கே போயிருந்திருமாவா என்று கேட்ட வண்ணம் அவன் வண்டியை விட்டு இறங்கி வருகிறான். நேற்று நீ ஒப்பெடுக்க வந்தியா? நான் வரலமாவா. தீர்வை கட்டலாம்னு முனிசிப்பாளுவ
உப்பளவாரான் அவன். ஆச்சி புருவறுத்துட்டு இருந்தா. அவர் திடுக்கிட்டு போகிறார். அவர் வீட்டில் ஆச்சி பார்க்கவில்லை. சட்டையை கழிச்சு மாட்டிவிட்டு அரைச்சாவை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் உடனே பரபரப்பாக அளத்தை நோக்கி விரைகிறார். முனிசிப்பு அவ்வளவு கடுமை காட்டி விடுவாரோ? யாரும் வந்திருக்கவில்லை. சுற்றி பார்க்கிறார். அவர் வரப்பில் லாரி ஒதுக்கிய உப்பு அப்படியே தான் இருக்கிறது. அந்த வாரி ஒதுக்கிய உப்பு அப்படியே இருந்ததால் தீர்வை கட்டவில்லை. 2 ஆண்டு தீர்வை பாக்கி இருக்கிறது. அது மட்டுமில்லை, வரும் ஆண்டுடன் குத்தகையும் புதுப்பிக்க வேண்டும். 200 ஏக்கர் கூட்டுறவு உற்பத்தி நிலம் என்று பேர் வைத்துக்கொண்டு 10 ஏக்கர் கூட உற்பத்தி செய்யவில்லை என்றால் குத்தகையை ரத்து செய்து விடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த அச்சம் வேறு ஒரு புறம் அவருக்குள் கருமையை தோற்றுவிக்காமல் இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேல் அப்படியெல்லாம் நடக்காது என்ற ஒரு தைரியம் அவருக்கு எப்போதும் இருக்கிறது. தங்கப்பாண்டியிடம் கோபம் வருகிறது. ஏல பொய் சொன்ன? நான் ஆச்சி சொன்னதை கேட்டு சொன்னேன். அப்போ இன்னைக்கு வாராவளா இருக்கும். அவ உப்பள்ளி உனக்கு கொல்ல விலைக்கு கொடுப்பான்னு தானே சிரிக்க? முன்மண்டையில் முத்து முத்தாக வேர்வை அரும்புகிறது அவருக்கு. கோச்சுக்காதேமாவா, வண்டி கொண்டாடட்டுமா, உப்பள்ளி போகட்டுமா? எல இங்கே வாழ, உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். அருணாசலம் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு முன்மண்டையை துண்டால் ஒத்திக்கொள்கிறார். சொல்லுமாவா? ஒரு 600 ரூபா வேணும்ல. வட்டி கடனாக கொடுத்தாலும் சரி. அவனுடைய கண்கள் ஒளிக்கதிர்கள் மின்னுகின்றன. இப்போ மொடையா மாமா? வட்டுக்கடன் வாங்கி தீர்வை கட்டவா போறிய? வேற மொடையும் இருக்குல்ல, உங்ககிட்ட இருக்குமா? அண்ணாச்சிக்கிட்ட தான் கேட்கணும். எப்படியும் இந்த புரட்டாசிக்குள்ளார மழைக்காலம் வருமுன்னு கல்யாணம் கட்டி வைக்கணும்னு மைனியும் சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு 2-3 பார்த்து வச்சிருக்கா. ஆனால் எனக்கு பிடித்தமில்ல. பிடிச்ச பொண்ணா பார்த்து கெட்டு. உனக்கு பொண்ணா இல்லை? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னமாவா? பொண்ணாச்சிக்குள்ளேத்தான் மனசில் இட்டமாக இருக்குது. உங்ககிட்ட பணம் இருந்தால் கொடு, இல்லைன்னா வேறு தவளைனாலும் ஏற்பாடு பண்ணித்தால. ஊர் பஸ் ஆச்சு கொடுத்துட்டு போய் ஆனால் உங்ககிட்ட தீர்வை பிரிக்க வேண்டியிருக்கு. ஒரு பைய கண்ணில் அம்புடுறதில்ல. வேலை செய்கிறா, நல்ல துணி போடுறா, பொஞ்சாதி பிள்ளைய கூட்டிட்டு சினிமாவுக்கு போகிறா. இதுக்கு தீர்வை 2 ரூபா கொடுக்கணும்னா இப்போ கையில் பைசா இல்லைன்றா. இது கூட்டுறவா? கமிட்டிக்கார பேர் போட்டுக்காத கமிட்டிக்காரன்னு நினைக்கா என்று வயிற்றெரிச்சலை கொட்டுகிறார் அருணாசலம். பார்க்க மாமா, என்கிட்ட இருந்தா அட்டி இல்லை, உங்களுக்கு கொடுக்க என்ன மாமா? ஆனால் வட்டி தான் 3/4 வட்டி ஆகுதுமேன்னு பார்க்கேன். தவளை தான் வாங்கணும். வட்டிக்கு சோமனா முடியுமா? தொழிலாளி நிலைமை வட்டிக்கு வாங்குறப்பல தானே இருக்குது. வங்கியில் கடன் கொடுக்காங்க. தொழிலாளியை நம்பி எவன் சூருட்டி போடுறா? அருணாசலம் அவனுடைய ஆசையும் எதிர்பார்ப்பையும் புரிந்து கொண்டுதான் அவனுக்கு நம்பிக்கை கொடுப்பது போல நடிக்கிறார். அவனை ஏமாற்றுவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பொன்னாச்சி ராமசாமிக்கு உரியவள் என்று அவர் தீர்மானித்து விட்டார். தங்கப்பாண்டியை போல பலரை காண முடியும். அவன் துட்டு சேர்ப்பான், பெண்ணை கட்டுவான், நகை நட்டு போட்டு 2 நாள் கொஞ்சிவிட்டு 3ஆம் நாள் அடித்து அதிகாரம் செய்வான், குடிப்பான், நகையை வாங்கி அடகு வைப்பான். இங்கே பாலம் வந்தால் அவன் தொழில் படுத்துவிடும். பாலமாவது வருவாவதாவது என்று அவரை போன்றவர்கள் அவன் நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கலாகாது. ஆனால் ராமசாமியோ 1000ல் ஒரு பையன். மாச சம்பளம். அவனுக்கென்று அவர்கள் காட்டிய தயாளம் எல்லாவற்றையும் பொது லட்சியத்துக்காக உதறிவிட்டு வந்திருக்கிறான். தலைவன் என்று சொல்லிக்கொண்டு வரும் ஆட்களிடம் இல்லாத நேர்மை இவனுக்கு இருக்கிறது. அவன் தலைவனாக வருவான். அவனுக்கு பெண்ணை கொடுத்து சேர்த்துக் கொள்வது அவருக்கு பலம். பொன்னாச்சி அவனிடம் இட்டமாக இருக்கிறாள். அவன்தான் சிறந்தவன். அதற்காக இவனை ஏமாற்றலாம். எல ஆச்சிட்ட மூச்சு விட்டுறாத, பத்திரம் என்று எச்சரித்து வைக்கிறார். அவன் சிரித்து கொள்கிறான். பொன்னாச்சி எப்போ மாமா கூட்டிட்டு வாரிய? மானோம்புக்கு கூட இந்த பக்கம் எட்டி பார்க்கல. அந்த புள்ள கூட்டிட்டு வரணும் தான். உனக்கு தெரியாதா? தங்கப்பாண்டி வந்தால் ஒரு சீலை எடுத்து நல்லது பொல்லது செய்யணும். இங்கே என்ன இருக்குது? இந்த பையன் படித்து முடித்து வாராங்காட்டியும் குறுக்கு முறிஞ்சிடும் போல இருக்குது. ஏதோ அப்பன் சின்னாத்தா என்னைக்கு இருந்தாலும் தாயோடு பிள்ளையோடு போக வேண்டியது தானே. அது சரி, பொன்னாச்சி என்கிட்ட சொல்லிட்டு தான் பசேறி போச்சு. அவன் மீசையை திருகி கொண்டு சிரித்து கொள்கிறான். அப்படியா என்று அவர் வியந்தார் போல கேட்கிறார். ஆமாம், பணம் எப்போ வேணுமாம்மா? நாளையே கொண்டாந்தாலும் சரி. நான் நோட்டு எழுதி கொடுக்க. அதுக்கு என்னமாவா? உங்கள் பணம் எங்கே போகுது? அவன் ஆசை நம்பிக்கையுடன் வண்டிக்கு சென்று ஏறிக்கொண்டு போகிறான். 500 ரூபாய் கைக்கு வந்ததும் அந்த தாலியை மூட்டு விட வேண்டும். ஒரு சேலை, 2 பண்டங்கள், வேட்டி எல்லாம் வாங்கி திருச்செந்தூர் முருகன் சந்நிதியில் கல்யாணம். அவர் தொழியை திறந்துவிட்டு கிணற்றில் நீரிறைக்க தொடங்குகிறார். ஆச்சி குளிக்க அவ்வளவு காலையில் சென்றிருக்க மாட்டாள். முன்சிப் வீட்டுக்கு சென்றிருப்பாளோ? பசி கிண்டுகிறது.
குழந்தைகள் அவர் வந்துவிட்டதை சொல்லியிருப்பார்கள். உப்பை வாரி போட வேண்டும். அவள் வருவாளோ? சற்றே ஆசுவாசமாக சார்பு நிழலில் அமர்ந்து கொள்கிறார். அவள் தலையில் வட்டி, இடுப்பில் மண்குடம் சகிதமாக வருவது தெரிகிறது. சோறு கொண்டு வந்திருப்பாள். அவள் அருகே வந்ததும் நல்ல நீர் குடத்தை வாங்கி வைக்கிறார். தலை சுமையை இறக்கியதும் அவள் சேலை மடிப்பிலிருந்து ஒரு பழுப்பு நிற கடித உரை எடுத்து அவரிடம் கொடுக்கிறாள். துணை செயலாளர், கூட்டுறவு உப்பு தொழிலாளர் உற்பத்தி விற்பனை சங்கம் என்று போட்டு மேலிடத்திலிருந்து வந்திருக்கும் கடிதம். தீர்வை கட்ட சொல்லி வந்திருக்கிற நோட்டீஸ் தானே? இதை மூட்டை கட்டிட்டு வந்தியாக்கும். எனக்கு என்ன அளவு தெரியும்? வள்ளி பொண்ணை விட்டு படிக்க சொன்னேன். நேற்று முனிசிப்பிட்ட ஆட்சி சொன்னாவ லீஸை கான்சல் பண்ணிடுவாகன்னு. என்னமோ பாட்டறி வரப்போகுதான். அவிய பாலங்கிலம் போட்டுக்குவாங்களாம். என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு என்ன அளவு தெரியும்? அவருக்கு கை நடுங்குகிறது. கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியாது. கண்ணாடி கொண்டாந்தியா? கொண்டாந்திருக்க என்று பணனார் பெட்டியிலிருந்து எடுத்து கொடுக்கிறாள். அவர் கைகளை துடைத்துக்கொண்டு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு கடிதத்தை பிரிக்கிறார். அருணாசலத்துக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனால் இப்போதெல்லாம் கூட்டுறவு சங்க கடிதங்கள் தமிழில் வருகின்றன. அவர்களுடைய நிலக்குத்தகை 20 ஆண்டுகள் முடிந்து விடுவதாலும் 3 தீர்வைகள் கட்டியிராததாலும் நிலக்குத்தகை இனி புதுப்பிக்கப்படுவதற்கில்லை என்றும் கடிதம் தெரிவிக்கிறது. முன்பே அந்த அதிகாரி 200 ஏக்கராவில் 10 ஏக்கரா கூட நீங்கள் உப்பு விளைவிக்கவில்லை. இது எப்படி கூட்டுறவு சங்கம் நன்றாக நடப்பதாக கொள்ள முடியும் என்று கேட்டார். நிலம் பட்டா செய்யும் போது எல்லோரும் வந்தார்கள். இப்போது அவருடைய கண்களிலிருந்து கரிப்பு மணிகள் உதிர்கின்றன.